இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन கிடையாது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அது ரொம்ப முக்கியம். சரியா? சரி, காஸ்லா வந்து ஓகே, காஸ்லா 3 படத்துல கேட்டிருக்காங்க, அதனால இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? அந்த லாக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன? சிம்பிளா என்ன பண்ண, என்ன கியூ பை எப்சிலான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சரி, இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாரு, 2 சார்ஜ் இருக்குன்னு சொன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க நம்ம ஒரு பெரிய டெரிவேஷன் போட்டோம். அவருக்கு அலாங் த ஆக்சிஸ் ஈக்விட்டோரியல் டு த ஆக்சிஸ் போட்டோமா இல்லையா? சப்போஸ் 10 சார்ஜ் இருந்தா யோசிச்சு பாரு, ஒரு சார்ஜ் வச்சு உட்காந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க. வெக்டார் அல்ஜிப்ரா யூஸ் பண்ற, வெக்டார் அல்ஜிப்ராவா? சரியா? வெக்டார் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நீ 10 இதுக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு கஷ்டமாயிடும். சித்தப்பா என்ன சொன்னாரு? கஷ்டப்படாத, மொத்த சார்ஜ் தெரியுமா? தெரியும். அது என்ன பண்ணு, அதை வந்து ஒரு டப்பாக்குள்ள அடிச்சு வச்சிரு, அந்த டப்பாவோட ஏரியா நீ சொல்லிடு. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாடா ஈடா டிஏ தானே கியூ பை எப்சிலான் நாட்டு. சித்தப்பா சொல்றப்ப என்ன காஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தியா? அப்ப அதே மாதிரி யோசிச்சு பாரு. நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணோம்? சப்போஸ் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு, கரெக்டா இல்லையா? ஸ்ட்ரெயிட் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். அவருக்கா 3 வேரியபிள் இருந்துச்சு, 3 வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றி போட்டு 3 நாள் பக்கத்தில் சால்வ் பண்ணோமா? சிம்பிள். ஆம்பேர் என்ன சொல்றாரு? மவனே கவலைப்படாத, நான் இருக்கேன். இல்ல, இவர் வந்து சின்ன பையன் நினைக்கிறேன். பரவாயில்ல, யாராவது இருந்துட்டு போறான், இல்ல ஏதோ சொந்தக்காரன் வச்சுக்கோ. சரி, பெரியப்பா. இவர் என்ன சொல்றாரு? கவலை வேண்டாம், சரியா, மகனே வச்சுக்கோ. கான்செப்ட் முக்கியம். அவனையா சித்தப்பாவா ரிலேஷன்ஷிப் முக்கியம் இல்ல, கான்செப்ட் முக்கியம். இவர் என்ன சொல்றாருன்னா, அதை சுத்தி ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சிரு. இப்ப இதோட பேர் வந்து ஆம்பீரியன் சர்ஃபேஸ். அவர் காஷியன் சர்ஃபேஸ் சொன்னார்ல, அப்ப நான் ஆம்பீரியன் சர்ஃபேஸ். இதுல என்ன பெரிய ஓகே, எனக்கு ஆன்சர் வந்தா போதும், நீங்க என்ன கர்மம் வேணாலும் சொல்லிக்கோங்க. அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சரியா? சரி, பேசிக்கலி பார்த்தனா இது வந்து ஃபுல்லா ரப் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் சிமெட்ரிக்கா இருக்கணுமா? எஸ், நல்லா பாரு. பேசிக்கலி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன தடவை Pங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்தோமா? இந்த Pங்கிற பாயிண்ட்ல இந்த எலிமெண்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த நாள் எவ்வளோ, இதனால எவ்வளோ, இதனால எவ்வளோ. அப்ப நம்மளுக்கு பிரச்சனை என்ன வந்துச்சு? லென்த் சேஞ்ச் ஆச்சு, இந்த இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சு, இந்த இடத்துல ஆறுங்கிற ஒரு டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா இல்லையா? இவர் என்ன சொல்றார்? இல்ல பாரு, இந்த டிஎல் வேற, இந்த லென்த் வேற. கரெக்டா? ஸோ 3 வேரியபிள் இருந்துச்சு அந்த இட்லி சாம்பார்ல. கரெக்டா இல்லையா? இப்போ இவர் என்ன சொல்றாரு? அந்த பாயிண்ட் வந்து நீ டச் பண்ற மாதிரி என்ன வரைஞ்சுக்கோ? ஆம்பீரியன் சர்ஃபேஸ். ஆம்பீரியன் சர்ஃபேஸ் வரைஞ்சுக்கோ. சரியா? இப்போ ரொம்ப சிம்பிள். சித்தப்பா என்ன சொன்னாரு? E dot dA is equal to Q by epsilon naught. நீ நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்ச இடத்துல எல்லாம் இந்த எப்சிலான் நாட் வந்து டினாமினேட்டர்ல வந்துச்சு. கரெக்டா இல்லையா? எந்த ஃபார்முலா எடுத்தாலும் எப்சிலான் டினாமினேட்டர்ல வந்துச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு சொன்னேன்டா. ஆனா இதே நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போடுறப்ப இந்த நியூ நாட் எங்க வருது? மேல வருது. அப்ப அங்க வந்து சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சா? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குறது யாரு? கரண்ட். மூவிங் கரண்ட், மூவிங் சார்ஜ் என்ன கரண்ட். சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குதா இல்ல மூவிங் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குதா? மூவிங் சார்ஜ் தான் உருவாகுது. அப்ப மூவிங் சார்ஜ்னா கரண்ட் சொல்லிக்கலாமா? அப்ப அங்க வந்து இன்டெகிரல் ஆஃப் E dot dA when Q by epsilon naught னு சொன்னேன். இங்க வந்து இன்டெகிரல் ஆஃப் B dot dL, A கிடையாது L. சரியா? ஈக்குவல் டு டினாமினேட்டர்ல போட மாட்டேன், நியூமரேட்டர்ல நியூ நாட் போட போறேன். நியூ நாட் டைம்ஸ் கரண்ட் வந்து A ஆயிருச்சு. ரீசன் புரியுதா? அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாக்குறது யாரு? சார்ஜ். அதனால சார்ஜ் எப்பவுமே எப்சிலான் நாட் டினாமினேட்டர்ல இருந்துச்சு. இங்க நியூ நாட் எப்பவுமே நியூமரேட்டர்ல போட்டாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குறது யாரு? அவ்வளவுதான். 4 பை ஓட பேர் பெர்மினன்ட். நியூ நாட்டோட பேர் தான் பெர்மினன்ட்.
எப்சிலன் நாட்டோட பேர் பெர்மியாபிலிட்டியா இல்ல 4 பை எப்சிலன் பெர்மிட்டிவிட்டியா இல்ல 4 பை எப்சிலன் நாட்டோட பேர் பெர்மிட்டிவிட்டி? சரி, வெரி குட். அப்ப இது புரியுதா? சொன்னது புரிஞ்சா? அப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க பாரு, இதே வந்து இங்கிலீஷ்ல எழுத போறேன். இந்த சிம்பிள் பேர் என்ன? இன்டெகிரல். the integral. So actually இது வந்து ஒரு லைனை இன்டகிரேட் பண்ண dl என்ன லைன். அப்ப லைன் இங்க எழுதுறப்ப என்ன பண்ண? சர்ஃபேஸ் இன்டெகிரல். கரெக்ட்டா? அப்ப லைன் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான இன்டகிரேட் பண்ணிருக்கேன். அதனால அங்க க்ளோஸ்ட் தானே, க்ளோஸ் பண்ணிட்டேனா ஈக்குவல் டு பிரச்சனை இருக்கா? அங்க என்ன 1 by epsilon times the total charge enclosed. ஆமாவா இல்லையா? புரியுதா? any difficulty? நல்லா சிம்பிளா இருக்கா? இப்போ யோசிச்சு பா, அந்த டெரிவேஷன்ல நான் எவ்வளவு ஸ்டெப்ஸ்ல அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணியா இருக்கா? அந்த இடத்துல உனக்கு dl தெரியாது, அந்த r தெரியாது, அந்த sin phi தெரியாது, sin theta தெரியாது, sin 30 ஆ cos phi ஆ மாத்துவ, அந்த r in terms of cosல எழுதுவ, அது secant ஆச்சு. ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய ப்ராசஸ். இவர் இதே ஃபார்முலா வச்சு இது கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணுவோமே, எவ்வளவு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? எவ்வளவு டைம் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன்? பார்க்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் வயர், இதுக்குள்ள என்ன போகுது? கரண்ட் போகுது. ஆம்பியர் என்ன சொல்றார்? இதை சுத்தி எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கோ? ஆம்பியரியன் சர்க்யூட்ஸை டிராப் பண்ணிக்கோ. கரெக்டா? இப்போ லைன் இன்டெகிரல் அப்படின்னா இதானே அந்த லைன், இதானே அந்த ஆம்பியரியன் சார். ஏன்னா இது லைன் இன்டெகிரல், புரியுதா? அப்ப b டாட் dl is equal to என்ன ஃபார்முலா? mu naught I. ப்ரோ என்ன சொன்னீங்க? லைன் இன்டெகிரல். இது சரியா? அந்த லைனை இன்டெகிரேட் பண்ண போறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா பாத்தியா? இங்க ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது, ஒரு 2D ஷேப்பை மட்டும் பார்க்க போறாங்க. 3D பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இது ஒரு 2D ஷேப்பை பார்க்க போறோம். ஓகே, b dot dl is equal to mu naught I. கரெக்ட்டா? சொல்லு. இந்த dl இது குட்டி குட்டி லென்த், dl 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 எல்லாத்தையும் சேர்த்தா 2 pi r. அப்ப b ஓட வேல்யூ என்ன? mu naught I by 2 pi r. क्वेश्चन सॉल्व्ड. क्वेश्चन सॉल्व्ड ஆச்சா? கை தட்டுறது எனக்காக வேணா ஆம்பியர்க்காக இருக்கா? சரியா? சரியா? ப்ரோ கிளியரா சொல்லுங்க. ஏண்டா ரிலேஷன்ஸ் அங்க பேசுமா பார்த்துட்டு போறது, ஜாலியா என்ஜாய் பண்ணு. சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? சிம்பிளா முடிஞ்சா? இதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். சரியா? This law is not important because it is going to be asked in your examination. This law is important because it's simple. It's concept. என்னடா இங்கிலீஷ்? Because it can simplify the complex problem just to provided you should know the correct integration. Integration தெரியுமா சார்? அந்த dl க்கு வந்து l னு போட்டே சார், எனக்கு ஆன்சர் mu naught I by l னு வருது சார். mu naught I by l பேசாம இந்த l ல கேன்சல் பண்ணிடலாமா? எப்படி நாங்க மேல I இருக்கு கேட்டா இங்க I தானடா இருக்கு, அது ஒண்ணு இல்லனே. இதையும் கேன்சல் பண்ணிடலாம், மேல இந்த ரெண்டு கோடு மட்டும் இருக்கட்டும். அந்த மாதிரி not that small guy. Very good. பட் பிரச்சனை என்னன்னா காஸ்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம், சரியா? பட் இது எல்லா டைம் யூஸ்ஃபுல் கிடையாது. காஸ்ல நான் சொல்லிடுவேன், காஸ்ல கேன் பி அப்ளைட் எவ்ரிவேர். அதுக்காக எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணணும் இல்லை. கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு வாய் பேச தெரியும், அதுக்காக எல்லா இடத்துல வாய் பேசி ஆகணும்னு கிடையாது. கவனமாவா இல்லையா? இல்லைன்னா பிளைண்ட் வந்து கால் கேட்க சரி, இல்லை நாளைக்கு வந்து ரோஸ்ட் வீடியோ வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. DA DY டாடி வீட்ல மெச்சூர் தெரிஞ்சு
இல்ல நீ பிளைண்ட்னு எங்க வீட்டுல தெரிஞ்சு அதனால வேணான்ட்டாங்க. நான் சொன்னேன் நீ பிளைண்டா, நீ பிளைண்டா அப்படின்னு. ஓகே என்ன சொன்னியா? இல்ல பிளைண்ட்னா காது கேட்காதுடா, உனக்கு தெரியாது. அந்த பாட்டை கேளுடா, அது காது கேட்காது. எனக்கு புரியல. ஏன்னா காதுல பார்த்திருக்கியா ப்ளூடூத் மாட்டி? எனக்கு காது கேட்காது. ப்ளூடூத் மாட்டா காது கேட்காத ப்ளூடூத் மாட்டி என்னடா பண்ணுவ? சரி அந்த பாட்டுல வந்து பிளைண்ட்னா காது கேட்காது. அந்த டைரக்டர் கூட சேர்ந்து அண்ணா படம் பண்ண போறாங்க. நீ யோசிச்சு பாரு. சரி பண்ணு. நம்பினாரே ஒருத்தவங்களுக்கு காது கேட்காதுன்னு வச்சுக்கோயேன், அவன் மியூசிக்ல என்ன சார் பண்றாங்க? காது கேட்காம எப்படி சார் மியூசிக் உங்களுக்கு புரிஞ்சு? அதுல பாட்டு வர லிப்சிங்கிங் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? டேய் இங்க பாரு, டேய் அந்த டேய் நான் சொல்றது கேளு. அந்த சாங்ல சரியா, எனக்கு கீபோர்ட் நாலேஜ் வச்சு சொல்றேன். அந்த சாங் பார்த்தேன்னா டி மைனர், அவன் அமுக்கிட்டு இருந்தது கீ வந்து இ மைனர். எனக்கு அப்பயே தெரிஞ்சு, அதை வேற நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீ ஆக்டிங் பண்றது எல்லாருக்கும் தெரியுது. அட்லீஸ்ட் கரெக்டான ஒரு கீயாவது பிரஸ் பண்ணலாம்ல. ஓகே அதுல ஒருத்தர் கீழே மச்சான் வாய்ஸ் சூப்பர். நான் அதுல கீழே போட்டிருந்தேன் யார் யார் அந்த சாங் பண்ணாங்க. ஆமா அவங்க வாய்ஸா சூப்பரா இருந்தாலும் இருக்கும். இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணு, அவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணு. சரி இப்ப நல்லா பாரு, கரண்ட் வந்துருச்சு ஒரு எனர்ஜியோட. B is constant over the whole path or B is easy to calculate. அந்த மாதிரி இருந்தா யூனிஃபார்மா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் இதை வச்சு நீ சால்வ் பண்ண போற. அடுத்த வர சொலினைட் கொஸ்டின் இதை வச்சு சால்வ் பண்ண போற. அதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை.